குட் மார்னிங், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்போக்கன் அரபிக்கில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஒரு வித்தியாசமான ஒரு டாபிக். சரியா, அதான் என்னென்னா இந்த டாப்பிக்கில் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இன்றைக்கி இப்போ பார்க்குறது வந்து அந்த டாப்பிக்கில் நம்பர் 2 கரெக்டாக. ஏன்னா எப்படி அதாவது 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள. சரியா, ஒரு பையன் வந்து அரபிக் கண்ட்ரி அந்த துபாயை சேர்ந்தவன். சரியா, இன்னொரு பையன் வந்து இந்தியன். சரியா, அப்போ அந்த அரபிக் பையன் கேட்குறதுக்கு அந்த இந்தியன் பையன் பதில் சொல்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. சரியா, பையன்னா ஒரு 25-30 வயசு மதிக்கத்தக்க 2 பையங்க பேசுகிற மாதிரி நினச்சிக்கோங்க. சரியா, ஓகே. சரி, இதில் வந்து முதல்ல வரக்கூடிய கொஸ்டின் தெரியுமா? இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து நீ கல்யாணம் ஆனவனான்னு கேட்குறான். சரியா, யார் அங்கே உள்ள அந்த அரபிக் பையன் இந்தியன் பையன்கிட்ட கேட்குறான். சரியா, நீ கல்யாணம் ஆனவனா? ஆர் யூ மேரிட்? क्या आप शादीशुदा है? क्या आप शादीशुदा है? आर यू मैरिड? நீ திருமணமானவனா? அது எப்படி அரபிக்கில் கேட்பான். சரியா, இந்த மத்சௌஜ், இந்த மத்சௌஜ். சரியா, அதாவது இந்த மத்சௌஜ்னு சொன்னால் யூ ஆர் மேரிட் தான் மீனிங் அதுக்கு. சரியா, இந்த யூ மத்சௌஜ் மேரிட். ஆனால் இதை வந்து நம்ம கொஸ்டின் ஸ்டைலில் கேட்கணும். இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டில் ஒரு ஹல்லுன்னு ஒரு வேர்டு போட்டு ஹல்லு இந்த மத்சௌஜ்னு சொன்னால் பிரச்சனையே கிடையாது. அது கொஸ்டின் 100% அது கொஸ்டின் சென்டென்ஸாக மாற்றிடும். ஆனால் நம்ம வந்து சாதாரண ஒரு சென்டென்ஸை கொஸ்டின் சென்டென்ஸாக மாற்றுறோம். அப்போ என்னென்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா இதான் நடைமுறையில் அதிகமாக இருக்கக்கூடியது. சரியா, இந்த மத்சௌஜ் அந்த கொஸ்டின் ஸ்டைலில் கேட்டால் போதும். லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டினும் போட்டுறணும். சரியா, அப்போ அது கொஸ்டின் சென்டென்ஸாக மாறிடும். சரியா, இந்த மத்சௌஜ் ஆர் யூ மேரிட்? இந்த யூ மத்சௌஜ் மேரிட். சரியா, அப்போ ஆர் யூ மேரிட்? क्या आप शादीशुदा है? நீ திருமணமானவனா? சரி, அதுக்கு பதில் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் தனி மனிதன்னு சொல்கிறான். சரியா, இல்லை நான் தனி மனிதன். நோ ஐ எம் சிங்கிள். नहीं मैं अकेला हूँ, नहीं मैं अकेला हूँ. नो आई एम सिंगल. இல்லை நான் தனி மனிதன். சரியா, ல அன ஆசப். சரியா, ல அன ஆசப். லேண்ட் சொல்லி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு அன ஆசப். ல நோ அன ஐ ஆசப் சிங்கிள். கரெக்டாக. அப்போ சேர்த்தும்போது ல அன ஆசப்னு சொன்னால் இல்லை நான் தனி மனிதன். நோ ஐ எம் சிங்கிள். நகி மே அக்கேலா ஆகும். கரெக்டாக. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறான்னு தெரியுமா? ஏன்னா கொஞ்ச நேரம் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன கேட்போம்னா, யாராக இருந்தாலும் கேட்பாங்க, என்ன தெரியுமா, உனக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும்? சரியா, ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ், டீ, காஃபி ஏதாவது வேணுமான்னு கேட்போம். அப்படி தானே? அதான் கேட்குறான், உனக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும்? சரியா, வாட் யூ வாண்ட் டு ட்ரிங்க்? ஆப்க்கு பீனே के लिए क्या चाहिए? ஆப்க்குன்னு சொல்லலாம், இங்கே தும்க்கு. சரியா, தும்க்கு பீனே के लिए क्या चाहिए? வாட் யூ வாண்ட் டு ட்ரிங்க்? உனக்கு குடிப்பதற்கு என்ன வேணும்? கரெக்டாக. அது எப்படி அரபிக்கில் கேட்பான். சரியா, ஷூ துரீத் லில் ஷ்ரப். கரெக்டாக. ஷூ துரீத் லில் ஷ்ரப். ஷூ வாட்? துரீத் யூ வாண்ட். லில் ஷ்ரப் டு ட்ரிங்க். ஷ்ரப்னு சொன்னால் ட்ரிங்க், லில் ஷ்ரப்னு சொன்னால் டு ட்ரிங்க். கரெக்டாக. அப்போ ஷூ துரீத்னு சொன்னால் வாட் யூ வாண்ட், லில் ஷ்ரப் டு ட்ரிங்க். சொல்லும்போது ஷூ துரீத் லில் ஷ்ரப்னு சொன்னால் வாட் யூ வாண்ட் டு ட்ரிங்க். உனக்கு குடிக்க என்ன வேணும்? தும்க்கு பீனேக்கு லியே கியா சாஹியே. கரெக்டாக. சரி, அதுக்கு ஆன்சர் என்ன சொல்கிறான்னு தெரியுமா? இல்லை தேங்க்ஸ். ஏன்னா இப்போ யாராவது கேட்டாங்கன்னா உனக்கு குடிக்கிறதுக்கு என்னென்னு வேணும்னு கேட்டால் கூடுதல் 90% வந்து இதுதான் சொல்லுவாங்க, நோ தேங்க்ஸ். சரியா, இல்லை வேண்டாம் அதான் சொல்லுவாங்க. உடனே உனக்கு வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வா, டீ வாங்கிட்டு வான்னு சொல்ல மாட்டாங்க யாரும். சரி, அதே போல் என்ன சொல்கிறோம்னா, நோ தேங்க்ஸ் வேண்டாம் நன்றி, நஹி சுக்ரியா. நஹி சுக்ரியா, நோ தேங்க்ஸ் வேண்டாம் நன்றி. இது எப்படி அரபிக்கில் சொல்லுவோம்? சரியா, ல சுக்ரன், ல சுக்ரன், ல நோ சுக்ரன் தேங்க்ஸ். கரெக்டாக. அப்போ ல சுக்ரன்னு சொன்னால் நோ தேங்க்ஸ் வேண்டாம் நன்றி, நகி சுக்ரியா. கரெக்டாக. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறான்னு தெரியுமா? நீ சாப்பிட்டியா? சரியா, நீ சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்குறான். கரெக்டாக. நீ சாப்பிட்டியா இல்லையா? டிட் யூ ஈட் ஆர் நாட்? தும்னே கானா காயா யா நஹி? தும்னே கானா காயா யா நஹி? டிட் யூ ஈட் ஆர் நாட்? நீ சாப்பிட்டியா இல்லையா? இது எப்படி அரபிக்கில் கேட்போம். சரியா, அக்கல்த் வளல. சரியா, அக்கல்த் வளல. சரியா, அக்கல்த் டிட் யூ ஈட் வல ஆர் ல நாட். கரெக்டாக. அக்கல்த் டிட் யூ ஈட் வல ஆர் ல நாட். அப்போ சேர்த்தும்போது டிட் யூ ஈட் ஆர் நாட். தும்னே கானா காயா யா நஹி? நீ சாப்பிட்டியா இல்லையா? அக்கல்த் வலல. ஓகே. சரி, அதுக்கு பதில் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நான் சாப்பிட்டேங்கிறான். சரி, ஆமாம் நான் சாப்பிட்டேன். எஸ் ஐ ஏட். ஹா மேனே காயா, ஹா மேனே காயா. எஸ் ஐ ஏட். ஆமாம் நான் சாப்பிட்டேன். இது எப்படி அரபிக்கில் சொல்லுவோம்? நாம் அன அக்கல்த். கரெக்டாக. நாம் அன அக்கல்த். நாம் எஸ், அன ஐ அக்கல்த் ஏட். கரெக்டாக. நாம் எஸ், அன ஐ அக்கல்த் ஏட். அப்போ சேர்த்தும்போது எஸ் ஐ ஏட் கரெக்டாக வருது. ஹாம் மேனே காயா, ஆமாம் நான் சாப்பிட்டேன். கரெக்டாக. ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறான்னு தெரியுமா? எப்போ சாப்பிட்டேன்? சரியா, நீ எப்போ சாப்பிட்ட? வென் டிட் யூ ஈட்? தும்னே கப் காயா. சரியா, தும்னே கப் காயா, வென் டிட் யூ ஈட்? நீ எப்போ சாப்பிட்ட? இதுக்கு என்ன அரபிக்?
மித்த அக்கல்த் சரியா மித்த அக்கல்த் மித்த வென் அக்கல்த் டிட் யூ ஈட் சரியா யூ ஏட் சரியா அப்போ மித்த வென் அக்கல்த் டிட் யூ ஈட்னு சொல்லுங்கள் சரியா அப்போ சேர்த்தும்போது வென் டிட் யூ ஈட் கரெக்டாக வருது தும்னே கப் காயா கரெக்டாக மித்த அக்கல்த் ஓகே சரி அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்னா நான் 9 மணிக்கு சாப்பிட்டேன்னு சொல்கிறான் சரியா நான் 9 மணிக்கு சாப்பிட்டேன் ஐ ஏட் அட் 9 o'clock ஐ ஏட் அட் 9 o'clock मैंने 9 बजे खाया मैंने 9 बजे खाया ஐ ஏட் அட் 9 o'clock நான் 9 மணிக்கு சாப்பிட்டேன் இது எப்படி அரபிக்கில் சொல்லலாம் சரியா ஆனால் அக்கல்த்து சா திசா சரியா ஆனால் அக்கல்த்து ஐ ஏட் சரியா சா திசான்னு சொன்னால் 9 o'clock சரியா திசானா 9 சானா கிளாக் சரியா அப்போ ஆனால் அக்கல்த்துனா ஐ ஏட் சா திசானா 9 o'clock சரி சொல்லும்போது ஐ ஏட் அட் 9 o'clock मैंने 9 बजे खाया நான் 9 மணிக்கு சாப்பிட்டேன் கரெக்டாக சரி அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறான்னு தெரியுமா அடுத்த கொஸ்டின் வந்து உனக்கு அரபி தெரியுமான்னு கேட்குறான் சரியா அடுத்த கொஸ்டின் உனக்கு அரபி தெரியுமான்னு கேட்குறான் டு யூ நோ அரபிக் क्या तुम अरबी जानता है क्या तुम अरबी जानता है டு யூ நோ அரபிக் உனக்கு அரபி தெரியுமா இது எப்படி கேட்பான் சரியா தாரஃப் அரபி அதாவது தாரஃப் அரபின்னு சும்மா சாதாரண சொன்னோம்னா யூனோ அரபிக்னு தான் வரும் சரியா ஏன்னா தாரஃப்னு சொன்னால் யூனோ அரபின்னா அரபிக் ஆனால் நம்ம லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் போட்டோம்னா அது கொஸ்டின் சென்ட்ரான்ஸாக மாறிடும் அதான் டு யூ நோ அரபிக் தாரஃப் அரபி அது சேர்க்கக்கூடிய அந்த பேசக்கூடிய ஸ்டைலும் கொஸ்டின் ஸ்டைல்லே இருக்கணும் சரியா தாரஃப் அரபி சரியா டு யூ நோ அரபிக் உனக்கு அரபி தெரியுமா क्या तुम அரபி जानता है கரெக்டாக ஓகே அடுத்த சென்டென்ஸ் வாங்க இதுக்கு என்ன பதில் சொல்கிறோம்னா ஆமாம் கொஞ்சம் தெரியும்னு சொல்கிறான் சரியா ஆமாம் கொஞ்சம் தெரியும் எஸ் ஜஸ்ட் ए लिटिल हाँ थोड़ा जानता हूँ சரியா हाँ थोड़ा जानता हूँ எஸ் ஜஸ்ட் ए लिटिल ஆமாம் கொஞ்சம் தெரியும் சரியா இது எப்படி சொல்லுவோம் அரபிக்கில் சரியா நாம் ஷோயி பஸ் சரியா நாம்னா எஸ் ஷோயி பஸ்ங்கிறது ஜஸ்ட் ए लिटिल கரெக்டாக நாம் எஸ் ஷோயி பஸ் ஜஸ்ட் ए लिटिल கரெக்டாக அப்போ எஸ் ஜஸ்ட் ए लिटिल கரெக்டாக வருது ஆமாம் கொஞ்சம் தெரியும் हाँ थोड़ा जानता हूँ சரியா ஓகே அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறான்னு தெரியுமா உன்னுடைய மொபைல் நம்பர் என்னன்னு கேட்குறான் சரியா அது எப்படி கேட்பான் உன்னுடைய மொபைல் நம்பர் என்ன வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் துமாரா மொபைல் நம்பர் கியா ஹை சரியா துமாரா மொபைல் நம்பர் கியா ஹை வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் உன்னுடைய மொபைல் நம்பர் என்ன இது எப்படி கேட்பான் ஷூ ரக்கம் ஜவாலிக் சரியா ஷூ ரக்கம் ஜவாலிக் ஷூ வாட் ரக்கம் நம்பர் ஜவால்னா மொபைல் ஜவாலிக்னு சொன்னால் யுவர் மொபைல் கரெக்டாக அப்போ ஷூ வாட் ரக்கம் நம்பர் ஜவாலிக்னா யுவர் மொபைல் இப்போ சேத் சொல்லும்போது ஷூ ரக்கம் ஜவாலிக்னு சொன்னால் வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் உன் மொபைல் நம்பர் என்ன துமாரா மொபைல் நம்பர் கியா ஹை கரெக்டாக ஓகே அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்னா ஒரு விசிட்டிங் கார்டு எதையோ கொடுத்து சொல்கிறான் சரியா ஒரு விசிட்டிங் கார்டையோ இல்லைனா ஒரு பேப்பரில் எழுதியோ அவன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு சொல்கிறான் சரியா கொடுத்துட்டு இது தான் என் மொபைல் நம்பருங்கிறான் சரியா இது என்னுடைய மொபைல் நம்பர் திஸ் இஸ் மை மொபைல் நம்பர் ஏ மேரா மொபைல் நம்பர் ஹை ये मेरा मोबाइल नंबर है दिस इज़ माई मोबाइल नंबर இது என் மொபைல் நம்பர் இது எப்படி அரபிக்கில் சொல்லலாம் ஹாதா ரக்கம் ஜவாலி கரெக்டாக ஹாதா ரக்கம் ஜவாலி சரியா இதுக்கு முன்னால் கொஸ்டினில் பார்த்தோம் ஜவாலிக்னு சொன்னால் யுவர் மொபைல் ஜவாலின்னு சொன்னால் மை மொபைல் சரியா அப்போ ஹாதானா திஸ் ரக்கம்னா நம்பர் ஜவாலின்னு சொன்னால் மை மொபைல் அப்போ சேத் சொல்லும்போது ஹாதா ரக்கம் ஜவாலின்னு சொன்னால் திஸ் இஸ் மை மொபைல் நம்பர் ஏ மேரா மொபைல் நம்பர் ஹை இது என்னுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக ஓகே அடுத்த சென்டென்ஸ் வாங்க அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா அடுத்த சென்டென்ஸ் வந்து நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் இப்போ அவன் என்ன கேட்குறான்னா உனக்கு என்ன வேலை சரியா அதான் உனக்கு வேலை என்ன உன் வேலை என்ன வாட்ஸ் யுவர் ஜாப் துமாரா காம் கியா ஹை சரியா துமாரா காம் கியா ஹை வாட்ஸ் யுவர் ஜாப் உன் வேலை என்ன அதான் உன் வேலை என்னென்னா நீ வந்து மெக்கானிக்கா டிரைவரா என்ஜினியரா அக்கௌண்டண்ட்டா அந்த மாதிரி மீனிங்கில் கேட்குறான் சரியா இது எப்படி கேட்பான் ஷூ சுகுலக் சரியா ஷூ சுகுலக் ஷூனா வாட் சுகுலக்னா யுவர் ஜாப் சுகல்னா ஒர்க் இல்லைனா ஜாப் சரியா சுகலக்னு சொன்னால் யுவர் ஜாப் அப்புறம் ஷூ சுகுலக்னு சொன்னால் வாட்ஸ் யுவர் ஜாப் துமாரா காம் கியா ஹை உன்னுடைய வேலை என்ன சரி அதுக்கு என்ன பதில் சொல்கிறான்னா நான் என்ஜினியர்னு சொல்கிறான் கரெக்டாக நான் इंजीनियर आई एम एन इंजीनियर मैं इंजीनियर हूँ आई एम एन इंजीनियर நான் इंजीनियर இது எப்படி அரபிக்கில் சொல்லுவோம் ஆனா முஹந்திஸ் கரெக்டாக ஆனால் ஐ முஹந்திஸ் இன்ஜினியர் அப்போ ஐ எம் என் இன்ஜினியர் கரெக்டாக வருது கரெக்டாக நான் இன்ஜினியர் மே இன்ஜினியர் ஹூ ஓகே அடுத்த சென்டென்ஸ் அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறான்னு தெரியுமா உன்னுடைய வீட்டுக்கு வாடகை எவ்வளோன்னு கேட்குறான் சரியா
உன் வீட்டு வாடகை எவ்வளவு? how much is your house rent? तुम्हारा घर का किराया कितना है? तुम्हारा घर का किराया कितना है? how much is your house rent? உன் வீட்டு வாடகை எவ்வளவு? இது எப்படி அரபிக்கில் கேட்பான். சரியா? கம் ईजार बेतिक. சரியா? கம் ईजार बेतिक. சரியா? கம் how much ईजार rent बेतिक your house. बेतना हाउस बेतिकன்னு சொன்னால் your house. அப்போ கம் how much ईजार rent बेतिक your house. அப்போ சேர்க்கும்போது கம் ईजार बेतिकன்னு சொன்னால் how much is your house rent? உன் வீட்டு வாடகை எவ்வளவு? तुम्हारा घर का किराया कितना है? சரியா? சரி, அதுக்கு அவன் என்ன பதில் சொல்கிறான்னா, என்னுடைய வீட்டு வாடகை 500 திரஹாம்னு சொல்கிறான். சரியா? என்னுடைய வீட்டு வாடகை 500 திரஹாம். மை ஹவுஸ் ரெண்ட் இஸ் 500 திரஹாம்ஸ். मेरा घर का किराया 500 दिरहम है. சரியா? मेरा घर का किराया 500 दिरहम है. மை ஹவுஸ் ரெண்ட் இஸ் 500 திரஹாம்ஸ். என் வீட்டு வாடகை 500 திரஹாம். இது எப்படி அரபிக்கில் சொல்லணும்? சரியா? ईजार बेती कमस मिया दरहम. करेक्டா? ईजार बेती कमस मिया दरहम. ईजार ரெண்டு बेती மை ஹவுஸ் கம்ச மியா 500. சரியா? கம்சன்னா 5, மியானா 100. அப்போ கம்ச மியான்னு சொன்னால் 500 திரஹாம் திரஹாம். சரியா? அப்போ ईजार बेती कमस मिया दरहம்னு சொன்னால் மை ஹவுஸ் ரெண்ட் இஸ் 500 திரஹாம். என் வீட்டு வாடகை 500 திரஹாம். मेरा घर का किराया 500 दिरहम है. கரெக்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறான்னா உன்னுடைய அப்பா என்ன செய்கிறான்னு கேட்குறான். சரியா? உன் அப்பா என்ன செய்கிறார்? வாட்ஸ் யுவர் ஃபாதர் டூயிங்? तुम्हारा पिताजी क्या करता है? சரியா? तुम्हारा पिताजी क्या करता है? வாட்ஸ் யுவர் ஃபாதர் டூயிங்? உன் அப்பா என்ன செய்கிறார்? இதுக்கு என்ன அரபி? ஷு எஸ் சவி அபுக். சரியா? ஷு எஸ் சவி அபுக். சரியா? ஷு வாட் எஸ் சவி டூயிங் அபுக் யுவர் ஃபாதர். கரெக்டாக? ஷூ வாட் எஸ் அவி டூயிங் அபுக் யுவர் ஃபாதர். அப்போ சேர்க்கும்போது வாட்ஸ் யுவர் ஃபாதர் டூயிங் கரெக்டாக வருது. சரியா? துமாரா பிதாஜி கியா கர்த்தா ஹை? உன் அப்பா என்ன செய்கிறார்? ஷூ எஸ் அவி அபுக். ஓகே, சரி, அதுக்கு பதில் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய அப்பா டிரைவர்னு சொல்கிறான். சரியா? என்னுடைய அப்பா டிரைவர். மை ஃபாதர் இஸ் ஏ டிரைவர். மேரா பிதாஜி டிரைவர் ஹை. மேரா பிதாஜி டிரைவர் ஹை. மை ஃபாதர் இஸ் ஏ டிரைவர். என் அப்பா டிரைவர். இது எப்படி அரபிக்கில் சொல்லலாம்? சரியா? அபோய் சவாக். அபுனா ஃபாதர். அபோயின்னு சொன்னால் மை ஃபாதர். சரியா? சவாக்னு சொன்னால் டிரைவர். கரெக்டாக? அப்போ அபோய் சவாக்னு சொன்னால் மை ஃபாதர் இஸ் ஏ டிரைவர். என்னோடய அப்பா டிரைவர். மேரா பிதாஜி டிரைவர் ஹை. அபோய் சவாக். கரெக்டாக? ஓகே, இன்றைக்கி இவ்வளோ போதும். சரியா? நிறையா சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். சரியா? எல்லாம் நல்ல யூஸ்ஃபுல்லான சென்டென்ஸ். நிச்சயமாக இதில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறதுங்கிற ஒரு ஐடியா நிச்சயமாக கிடைக்கும். சரியா? அதே போல் எப்படி பதில் சொல்கிறது? ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நமக்கு அதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்கிறது, அந்த பதில் சொல்லக்கூடிய சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது. சரியா? ஓகே, ப்ளீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகே, பாய்.